வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்தோட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிட்டன் பை ராப் லீவர், டைரக்டட் பை ஜொனத்தன் என் விசில், மியூசிக் டாமினிக் லூயிஸ். இதில் நடிச்சிருக்கிறது ஜாக்கி சான், அதுக்கப்புறம் ரால்ஃப் மேச்சியோ, பென் வாங், சாடி ஸ்டான்லி, ஜோஷுவா ஜாக்சன் மற்றும் பலர். கராத்தே கிட் இது நம்ம இது ஃப்ரான்ச்சைஸ். இது ட்ரெயினராக ஜாக்கி சான் இருக்கார். ஒரு மாதிரி இந்த ஃபைட்டு குங்ஃபு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவரா ஒரு பையன் எப்போயுமே கூட இருப்பார். இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இருக்குது. இந்த ஃப்ரான்ச்சைஸில் என்னென்னா ஆரம்பத்தையே செட் பண்ணிடுறாங்க. அவன் பிரதரை இந்த ஃபைட்னால இறந்துடுறாரு. அதனால் அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நியூயார்க் போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது? இவர் ஃபைட்டில் இனிமேல் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை ஃபாலோ பண்ண போகிறாரா, இல்லை அங்கே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த லவ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டிஸ்டர்பன்ஸ் வருது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு ஒரு மணி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, ஒரு மேட்ச் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள். இதுக்கு மேலே ஃபர்தராக டைவர்ஸ் பண்ணிட்டா படமே எல்லாமே சொல்லிட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா படமும் ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். இது மோஸ்ட்லி லெஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜாக்கி சான் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா ஸ்டோரி எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வராரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அவரோட பர்பஸ் வருது. கூடவே இருக்கக்கூடிய சப்போர்ட் ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க வேலையை நல்லா பண்ணியிருக்காங்க. இதுதான் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் ஜாக்கி சான் கொஞ்ச நேரம் வந்தாலும் வர நேரங்களில் ரொம்ப அழகாக நம்மளை என்ஜாய் பண்ண வச்சிருக்காரு. அண்ட் அந்த பையனும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணு அந்த பையன் 2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் கூட அந்த அப்பாவாக பண்ணியிருக்கிறவரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் வைஸ் இது எல்லாமே டிக் வாங்குற இடமா இருக்குது. மியூசிக் டாமினிக் லூயிஸ் நம்ம சொல்லணும். சோனி ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த ஸ்பைடர்மேன் கேம்லேயும் சரி இதுலேயும் பார்த்துருந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டினா ஒரு மியூசிக் போகும், ஒரு ஸ்கோர் போகும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இதுலேயும் ஒரு ஸ்கோர் ட்ராவல் இருக்குது, ஒரு மியூசிக் ட்ராவல் இருக்குது, ஒரு சாங் ட்ராவல் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப என்கேஜிங்காக ஒரு மாதிரியான அந்த ஊருக்கான ஃபீலை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடம் டிக் வாங்கும். விஷுவல்ஸ் அண்ட் ஆக்ஷன் அண்ட் ஸ்டண்ட் இதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவும் டிக் வாங்கும். குறிப்பாக நீங்கள் தமிழில் பார்க்குறீங்கன்னா அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது பீஜிங்கோட பீட்டர் பார்க்கர் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரை உள்ள ஒரு ஹிண்ட் வச்சு பேசுகிறதால அந்த மாதிரி நிறைய ஃபன்னி டைலாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ டைலாக்ஸும் தமிழில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு டிக் வாங்குற இடமா இருக்கும். டிக் வாங்காத இடம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன படம், கேரக்டர் எஸ்டாப்ளிஷிங்லாம் இது ஸ்டாண்டலோன் படமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக இதை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு போர் அடிக்குமானா போர் அடிக்காது. பட் டியூரேஷன் வைஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக ஜாக்கி சான் அவர்களோட போர்ஷன் இருந்திருக்கலாம். அதை எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் டிக் வாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு பர்பஸை அந்த ஃபைட்டுக்கு கிரியேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப அந்த பர்பஸ் கனெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே, இவன் ஃபைட் பண்ண தான் போகிறான், இதுதானே இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கே தவிர அந்த இடத்துக்கான ஒரு டிமாண்ட் மாதிரி இல்லை. அது இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துலையும் டிக் வாங்க. அது மற்றபடி ஒரு சின்ன படம், ஒரு ஜாலியான படம், ஒரு ஜாக்கி சான் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாக்கி சான் கொஞ்சம் தான் வருவார். செகண்ட் ஹாஃபில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.